உங்களோட உதடு ரொம்பவே கருமையா இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனி நீங்க ஃபீல் பண்ண வேணாம். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிருக்க இந்த ரெமடியை நீங்க ட்ரை பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க உதடு நல்ல பிங்கா மாறி வரும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமடி தான். இந்த ரெமடிக்கு என்னென்ன தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா சொல்லிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துறலாம். இந்த ரெமடி பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவைப்படக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து தேவை. அந்த பீட்ரூட் ஜூஸ் தான் இப்போ நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை தோல் சீவிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து இப்போ தனியா வடிகட்டி எடுத்துட்டு இருக்கேன். பீட்ரூட் ஜூஸ் மட்டும் இப்படி தனியா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஸ்டவ்ல வச்சிட்டு நம்ம நல்லா கிளறி கொடுக்க போறோம். கிளறி கொடுக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும். வாங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தலாம். நம்ம பீட்ரூட் ஜூஸ் வந்து தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஸ்டவ்ல வச்சிட்டு நல்லா நீங்க கிளறி கொடுத்துட்டே இருங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க பீட்ரூட் ஜூஸ் வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கு. பட் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ற வரைக்கும் உங்களோட ஸ்டவ் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். ஹைலலாம் வச்சு நீங்க பண்ணிட கூடாது. இப்போ வந்து பாருங்க இப்பதான் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. நம்ம நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டா போதும். நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க நம்ம பீட்ரூட் ஜூஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு நல்லா கம்மியாகி வந்திருக்குன்னு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி திக்கான ஒரு பீட்ரூட் ஜூஸ் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஸ்பூன்ல எடுத்து காட்டுறேன். அதோட ட்ராப் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் விழுக ஆரம்பிக்குது. இந்த ஒரு கன்சிஸ்டன்சில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து சேர்த்து தான் யூஸ் பண்ண போறோம். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பீட்ரூட் ஜூஸ் பாருங்க நல்ல திக்கான ஒரு ரெட் கலர்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து ஒரு கேப்சூல் வந்து ஆட் பண்ண போறோம். விட்டமின் இ ஆயில் உங்ககிட்ட இல்லைனா ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் வந்து சேர்க்க போகிறோம். ஆலிவேரா ஜெல் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பீட்ரூட்டோட கலர் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்ல ஒரு கலரில் இருக்குன்னு. இப்போ ஆலிவேரா ஜெல் சேர்த்துட்டு நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஈவனான ஒரு க்ரீம் மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் இதை பண்ணி காமிச்சிருக்கேன். இது போல் நீங்கள் வீட்டில் அதிகமான குவான்டிட்டியில் கூட பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லையும் ஸ்டோர் பண்ணலாம். நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்லையும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா 1 மந்த் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்கன்னா 15 டேஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் உங்களோட உதட்டுக்கு லிப் பாமாவும் பயன்படுத்திக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அதே நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிப் பாம் மாதிரி கன்சிஸ்டன்சில தான் கிடைக்கும். அதை நீங்க டெய்லி பேசிஸ்ல உங்களோட லிப்ல அப்ளை பண்ணுங்க. இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். டெய்லி நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை வந்து உங்களோட உதட்டுல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் காலையில இருந்து நீங்க எப்படி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களோ அது போல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க உதட்டையும் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இதை நைட் மட்டும் தான் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு டே டைம்ல டைம் கிடைச்சது அப்படின்னா டே டைம்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அவ்வளவு நேரம் அப்ளை பண்ணிட்டு எப்போ வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப அந்த டைம்ல வாஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்லிருக்க முறைப்படி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட உதடு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ்லயே நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். நல்ல வந்து ஒரு பிங்க் கலர்ல வந்து சேஞ்ச் ஆகிறதா நீங்களே கண் கூட பாப்பீங்க. இந்த மெத்தட கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க.